மக்களே, செம்மையான ஒரு அரசு வேலை வாய்ப்போட தான் நான் உங்களை வந்து சந்திச்சிருக்கேன். அதுவுமே நம்ம ஊர்லேயே வேலை பார்க்கணும் அப்படின்னா அது வந்து செர்ரி ஆன் த கேக் அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஃபீலுங்க. சிஎஸ்ஐஆர் மெட்ராஸ் காம்ப்ளெக்ஸ்லேருந்து இந்த ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. என்ன அறிவிப்பு அப்படின்றது பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா தொடர்ந்து இந்த வீடியோ ஃபுல்லாகவே பாருங்கள். என்னோடய சேனலில் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டெய்லி உங்களுக்காக நான் வீடியோஸ் போட்டுகிட்டே இருக்கேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது என்ன அப்படின்னா இந்தியன் நேஷ்னல்ஸை ரெக்ரூட் பண்ணுறாங்க. என்ன வேலைக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஜூனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டண்ட் அப்படின்ற ஒரு வேலைக்கு தான் ஆட்களை எடுத்துகிட்டு இருக்காங்க. முதல் நம்ம என்ன பார்ப்போம், நம்ம சம்பளத்தை தான் பார்ப்போம். சம்பளம் எவ்வளோ? 37,885 ரூபா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இங்கிலீஷில் சொல்லும் அப்படின்னா 37,885 ருபீஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு போஸ்ட் வேக்கன்சி இருக்குங்க. நீங்கள் 12th படிச்சிருந்தாலே போதும், வேறு எதுவுமே வேண்டாம்ப்பா அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. டைப்பிங் வந்து உங்களுக்கு வந்து 30 வார்த்தைகள் ஒரு நிமிஷத்தில் ஹிந்தியில் டைப் படிக்க தெரியணுன்றது தான் எதிர்பார்ப்பு. சரிங்களா? ஸோ வயது 31 தாண்டி இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்த வேலை என்ன அப்படின்னா அதே மாதிரி ஜூனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மேலே சொன்னது ஜென்ரல், இது வந்து எஃப்என்டிஏ அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு சம்பளம் அதே சம்பளம் தாங்க, 37,885 ரூபா. 2 வேக்கன்சிஸ் இருக்குது. அதில் ஒன்று யூஆர் கேட்டகரியிலையும் இன்னொரு எஸ்டி கேட்டகரியிலையும் இருக்குது. இதுக்கும் நம்ம 12th படித்தாலே போதும்பா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 35 வேர்ட்ஸ் பெர் மினிட் நீங்கள் வந்து டைப்பிங் ஹிந்தியில் அடிக்கணும், இல்லைனா 30 வேர்ட் பெர் மினிட் ஹிந்திலையும் 35 வேர்ட் பெர் மினிட் இங்கிலீஷ்லையும் அடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வயது யூஆர் கேட்டகரியில் 28 தாண்டி இருக்கக்கூடாது, எஸ்சி கேட்டகரியில் 33 தாண்டி இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்த போஸ்ட் என்ன அப்படின்னா ஜேஎஸ்பி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது என்னடா ஜேஎஸ்பி? ஜூனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு சம்பளம் 37,885 ரூபா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு போஸ்ட்டு இடபிள்யூஎஸ் கேட்டகரியில் வேகன்சி இருக்குது. சென்னையில் இருந்து தான் வேலை பார்க்குற மாதிரி இருக்குது இந்த போஸ்ட்டுங்க. 28 வயசை தாண்டி இருக்கக்கூடாது, 12th படித்திருந்தால் போதும். இதுதான் இந்த ஒரு வேலைக்கான ஒரு நிர்பந்தம். சரிங்களா? அடுத்தது ஜேஎஸ்எஸ் அப்படின்ற ஒரு வேலை. அது என்ன அப்படின்னா ஜூனியர் ஸ்டெனோகிராஃபர் அப்படின்ற வேலைக்கு 4 பேரை எடுக்கிறாங்க. சம்பளம் செம்ம சம்பளங்க, 51,408 ரூபா. சரிங்களா? 7th சிபிசி ஸ்டேஷன் சென்னை அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? 3 போஸ்ட்டு, 3மே யூஆர்லேயும் 1 ஓபிசி கேட்டகரியிலையும் எடுக்கிறதாக அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. யூஆருக்கு வந்து 27 வயசை தாண்டி இருக்கக்கூடாது, ஓபிசிக்கு வந்து 30 வயசை தாண்டி இருக்கக்கூடாது. சரிங்களா மக்களே? ஸோ இது போக வேறு என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து டிஏ கொடுத்துருவாங்க, ஹெச்ஆர்ஏ கொடுத்துருவாங்க, டிஏ கொடுத்துருவாங்க. இது எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு என்னென்ன கிடைக்குதோ நமக்கும் எல்லாமே அப்ளிகபிள் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? ஸோ வேறு என்ன அவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு 12 பக்கத்துக்கு அவங்க வந்து ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது. மறக்காமல் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே படிச்சுட்டு அப்ளை பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ கடைசி நாள் என்ன அப்படின்ற மாதிரி அப்ளை பண்ணுறதுக்கு அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபீ அதுக்கு முன்னாடி ஆன்லைனில் நம்ம பே பண்ணணும் இல்லையா, ஃபீஸ் கட்டி தான் நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ லாஸ்ட் டேட் எனக்கு அப்படின்னா 19/5/2025 தாங்க கடைசி நாள். சரிங்களா? அடுத்தது வந்து ஃபீஸும் இருக்குது. எக்ஸாமினேஷன் ஃபீஸு 500 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்குங்க. ஸோ அந்த 500 ரூபா நீங்கள் வந்து அக்கௌண்ட் ஹோல்டர் டீட்டெயில்ஸு, அக்கௌண்ட் நம்பரு, பேங்க் நம்பரு, ஐஎஃப்சி கோடு எல்லாமே அவங்க கொடுத்துருக்காங்க. எல்லா டீட்டெயில்ஸையும் பார்த்துட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து சென்னையில் தான் இருக்கும். சென்னையில் தான் சிஎஸ்ஐஆர் காம்ப்ளெக்ஸ் இருக்கு இல்லையா, அதில் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் அதிகபட்சமாக ஷேர் பண்ணுங்கள். யாராவது ஒருத்தவங்க லைஃப்பில் செட்டில் ஆகிறதுக்கு நிச்சயமாக வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா எஸ்சி எஸ்டி விமென் அண்ட் எக்ஸ் சர்வீஸ்மென் பிடபிள்யூபிடி கேட்டகரிக்கு வந்து ஃபீஸ் கிடையாதுங்க. ஃபீஸ் இல்லாமலே இந்த ஒரு இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். சரிங்களா மக்களே? ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட். தேங்க்யூ.